அருமை தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களே, அசோகன் அவர்களே, மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே, மரியாதைக்குரிய நகர கழகத்துடைய செயலாளர் தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர், இந்த பகுதியிலே கழகத்தை வேரூன்றி அழைப்பதற்கு துடிப்புடன் செயல்படுவதற்கு ஆற்றலில் செயல்வீரராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திருமிகு சரவண செல்வன் அவர்களே, அன்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய இணைச் செயலாளர் சகோதரி இளவரசி அவர்களே, வரையிருந்திருக்கின்ற ஒன்றிய நகர கழகத்துடைய செயலாளர்களே, கழகத்துடைய செயல்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நம்ம எல்லாரும் நேற்றுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திருக்கிறோம். விளக்கமா சொன்னாங்க. இந்த கட்சி ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் நம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளருடைய ஒரு வேண்டுகோள். அம்மாவினுடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இணைய வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல மரியாதைக்குரிய நம்முடைய சின்னம்மாவும் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நேற்று கலை, அதே மாதிரி ஓனாய், அதே போல விசுவாசி, யாரை சொல்ற அதான் புரட்சித் தலைவர் இந்திய ஒரு பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. மயிலாட வான்கோழி தடை சொல்வதோ, வான் புயல் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ, முயற்கூட்டம் சிங்கத்தில் எதிர்ப்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வரவேற்று சினிமாவுடைய புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். ஆடிவா ஆடிவா என்று ஒரு பாடலை பாடுகிற போது சொல்வார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்குகிற போது நான் எல்லாம் அந்த இயக்கத்திலே 72 இருந்து சேர்ந்து 73 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது கீழப்பாலத்திற்கு வருகிற போது நம்முடைய இடக்கீழ மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லதம்பி அவருடைய தலைமையில ஒரு மறியலை நடத்தி அன்றைக்கு அழகு திருநாவுக்கரசு அவர்கள் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். நல்லா கல்லெடுத்து அடிச்சேன் கருணாநிதிக்கு 73. இப்ப இருக்கிற சீனியர்ல ஒரு சில பேர் அதிமுக இருக்கலாம். அந்த கலியபெருமாளுக்கு தெரியும். மறைந்த பரமேஸ்வரன், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட மணிமாறன், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட பறவை பாலன், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட திருப்பாலக்குடி காந்திநாதன், இளவனூர் இளங்கோவன், திருமை சோமா போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேராக, அந்த இதன் ஞான சுந்தரமன்னன், அழகு திருநாவுக்கரசு அவர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே அதிமுக இந்த விதையை ஊழினார்கள். அது ஆர்வோட தழைத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க மைக் எடுத்துட்டு போனா மாவட்டம் சொல்றது மாதிரி சீப் எடுத்துட்டு போயா மறைச்சிட முடியுமா? சீப் எடுத்துட்டு போனா கல்யாணம் நின்று போயிடுமா? உடனே மைக்கை இங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த இயக்கத்திற்காக இந்த சிலையை நிறுவுவதற்கு எஸ் காமராஜ் அவருடைய பங்கு இருக்கிறது, சத்தியமூர்த்தி அவருடைய பங்கு இருக்கிறது, இங்கே இருக்கிற அனைவருடைய பங்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னாலே நாங்களும் உரிமை கொண்டாடுவதற்கு எங்களுக்கான விதிமுறைகள், எங்களுக்கான உரிமைகள் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு மனசு வளையம் வைத்து மரியாதை செய்வதற்கு செங்கோட்டையன் அவர்கள் செல்லவில்லை, தங்கமணி அவர்கள் செல்லவில்லை. இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்ன எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், இயக்கம் ஒன்றுபட வேண்டும், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இந்த ஆட்சியை பிடுங்கி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்கு இங்க இருக்கிற யாருக்கும் என்ன இல்லையா? ஏன் ஆர் காமராஜுக்கு இல்லையா? ஆர்ஜி குமாருக்கு இல்லையா? ஏன் நம்முடைய சிவானனுக்கு இல்லையா? எல்லாரும் தனிப்பட்ட முறையில பேசும்போது இந்த கட்சி ஒன்னானவங்க தீவிரவாதிங்கிற மனநிலையோட பேசுறாங்க. ஓப்பனா பேசுங்க. ஏன் எடப்பாடி எதுக்கிறதுக்கு உனக்கு பயம் இருக்குது? நேரடியா சொல்லணும். அதை நம்ம சங்கடப்படவே கூடாது. இந்த கட்சி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொல்லியது போல 100 ஆண்டு காலம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கட்சி 100 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே முடியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள், அமமுகவில் இருக்கிற தொண்டர்கள், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே
தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற அநியாயம் அவங்க கணக்கே இல்லை. எதிர்த்து நின்று யாராவது ஒரு கூட்டணி வலுவா இருந்ததுன்னா உடனடியா 234 தொகுதியிலையும் அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு மக்கள் இருக்கிறார்கள். இல்லன்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் அந்த பொதுமக்களே அந்த அன்னைக்கு வந்துட்டாங்க. கட்சியில எல்லாம் நீங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 3-4 ரூபாய் 4 கோடி மனிதர்கள் இயக்கங்களிலே இருப்பார்கள். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு 60% மக்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள். அந்த பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார்கள். அதில் பயன்படுத்திக் கொண்டு 2026 அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரிந்த இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும். அதற்கான வழிவகைகளை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், பக்கத்து மாவட்டங்களிலே இருக்கிற அமைச்சர், கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் முடிவெடுக்க வேண்டும். 2026 பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை போட வருகிற போது இயக்கம் ஒன்று சேர்ந்து மாலை போட வேண்டும். அந்த நாளை எதிர்நோக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை தெரிவித்து வாழ்க புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ் வளர்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.